வணக்கம் மக்களே. நல்லது கெட்டது, நாட்டு நடப்பு, ஆட்டம் பாட்டம், வேட்புமனு தாக்கல், இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். கச்சேரிய தொடங்கலாமா? ஒரு ஆட்டத்தை போட்டு வந்துருவோம். சூரியனுக்காக தட்டன கொடுங்கம்மா உங்க சூரியனுக்கு நீ பொன்னான காலம் தான் தமிழ்நாட்டுக்கு. கொடுங்கம்மா உங்க சூரியனுக்கு நீ பொன்னான காலம் தான் தமிழ்நாட்டுக்கு. கொடுங்கம்மா உங்க சூரியனுக்கு பொன்னான காலம் தான் தமிழ்நாட்டுக்கு. கொடுங்கம்மா உங்க சூரியனுக்கு பொன்னான காலம் தான் தமிழ்நாட்டுக்கு. ஒட்ட விரலில மஞ்ச வச்சா அது சூரியனுக்காக வைக்கணும். போட்டு எந்திர பட்டன சட்டனி வச்சா சூரியனுக்காக சட்டன. உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவும் உங்களுடைய பொன்னான வாக்குகளையும் உதயசூரியன் சின்னத்திலே அளித்து எனக்கு மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் அரசியல்னா இந்த சண்டை சச்சரவு, போட்டி, பொறாமை இதெல்லாம் தான் இருக்கும்னு நினைக்க கூடாது. அழுக, சென்டிமெண்ட் இதெல்லாம் கூட இருக்கும். அங்க பாருங்க. புரட்சி தலைவர் எப்பொழுது இந்த கட்சியை துவங்கினாரோ அப்பொழுதே திண்டுக்கல்லிலே மாயத்தேவரை இரட்டை இலையிலே ஐயா அவர்களை வெற்றி பெற வைத்த சின்னம் இங்கே இருக்கிறது. அதற்கு மேலாக 2 சிங்கங்கள் இருக்கிறார்கள். ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல்லார் இருக்கிறார், இன்னொரு அப்பா நத்தமையா இருக்கிறார். இதுக்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக நான் கேட்டேன். அதையும் தாண்டி எது வந்தாலும் எதிர்கொள்ளுகிற சக்தியோடு திராணியோடு இருக்கிற அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து மதங்களுக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருக்கிற முகம்மது முபாரக் என்கிற அடையாளத்தோடு உங்களுக்காக உழைக்கிற நான் இருக்கிறேன். வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். வேட்பாளர் நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியுங்கிறது நான் நம்புகிறேன். ஆனால் காலையிலே ஃபோன் பண்ணும் பொழுது கூட அப்பா சொல்லி காட்டினார், நீ என்னுடைய பிள்ளைய மாதிரி உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான அப்பாக்கள், ஆயிரக்கணக்கான அம்மாக்கள், லட்சக்கணக்கான சகோதரர்கள், லட்சக்கணக்கான சகோதரிகள், லட்சக்கணக்கான மாமன்மார்கள், லட்சக்கணக்கான மாமிமார்கள், லட்சக்கணக்கான கோடான கோடிக்கணக்கான சித்தப்பா சித்திப்பார்களை கொண்டிருக்கிற திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். வழக்கமா நம்ம பேர்லயே இன்னொருத்தங்களை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரும்ல, அப்படி கூப்பிடும்போது 2 பேரும் சேர்ந்த மாதிரி பார்ப்போம். ஆனா இங்க பாருங்க, அதுவே ஒருத்தருக்கு பெரிய சோதனையா வந்திருக்கு. 1ன்னா பரவாயில்ல, 2ன்னா பரவாயில்ல, 3ன்னா பரவாயில்ல, 5 பேர் வச்சா கூட பரவாயில்ல, இன்ஷியல் கூட வாடா ஒன்னா வைப்பீங்க அப்படின்னு அண்ணன் ஃபீல் பண்ணிருக்காரு பாவம். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஏற்கனவே 3 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். முசலம்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் பன்னீர்செல்வம், எங்கள் அப்பா பேர் ஒச்சப்பன். மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஒச்சப்பன். ஓ பன்னீர்செல்வம், அப்பா பேர் ஐயா தேவர். ஆமாம் சார். சார் இப்போ இதெல்லாம் எனக்கு பேசுறது இல்லை சார், அதனால் கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியே எல்லாரும் 2 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. தம்பி அந்த கேசட்டை போடுப்பா, ஒரு பாட்டை கேட்போம் அப்படின்னு அண்ணன் பேசிட்டு இருக்கிற கேப்ல திடீர்னு ஒருத்தர் சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டாரு. மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்று கூறுகிறார்கள். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100% அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். காரணம், மக்கள் விரோத போக்கை கையாண்டவர்களுக்கு எதிர்மறை வாக்கிலே
யாருக்கு போட்டி என்ற போட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. சார் அவரை கொஞ்சம் பிடிச்சி வைங்க சார், விடாதீங்க சார். ஏம்பா கேசட் என்ன பாச்சு? ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க எல்லாம். என்னப்பா பர்பஸே விட்டுட்டோம். உட்காருங்க, அப்படியே உட்காருங்க எல்லாம், அமைதியா உட்காருங்க. என்னப்பா அது எல்லா பாட்டியும் ஒரு 2 minutes பாட சொல்லுங்க. பிகினிங் ஒரு 5 minutes கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். 6 minutes 2 minutes ஃபார் ஈச் சாங். நாங்க ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சி இல்ல, சொந்த காசுல செலவு பண்ணி கட்சி தொண்டர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்களை விட்டுடுங்க சார். அவங்க கிட்ட போய் மைக்க நீட்டினா எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்றாங்க. உங்ககிட்ட வந்து மைக்க நீட்டினா எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டின்றாங்க. ஒரு தெளிவா ஒரு முடிவுக்காங்க. யாருக்கும் தான் போட்டி. குழப்பமா இருக்கா இல்லையா? தெரிந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் டாக்டர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர் அப்படிங்கிறத நாம் இல்லந்தோறும் அதிமுகவையும் எதிர்த்தவர்கள் எவரும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அம்மாவுடைய ஆதரவு, தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவு, கேப்டனுடைய ஆதரவு, டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய ஆதரவு, எஸ்டிபி கட்சியினுடைய ஆதரவு எல்லாமே அந்த கோஷத்தில் வரும். அதிலிருந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வேட்புமனு தாக்கல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற போகக்கூடியது அதிமுக கூட்டணி, அம்மாவுடைய கூட்டணி, எம்ஜிஆர் தலைமையில் உள்ள ஆரம்பித்த இயக்கத்துடைய கூட்டணி, எடப்பாடியுடைய கூட்டணி, கேப்டன் விஜயகாந்தருடைய கூட்டணி. இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. அதனால் இங்கே வெல்ல போகுது அதிமுக. 2வது இடத்துக்கு தான் போட்டி. அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. அதெல்லாம் ஒன்றும் போட்டலாம் கிடையாது. களத்தில் இருக்கிறது அதிமுகவும் திமுகவும் தான் இருக்குது. அதிமுக முதலிடத்தில் இருக்குது. அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் மிக பெருமையான வாக்குத்தத்தில் வெற்றி பெறார்கள். அதெல்லாம் நாங்கள் வச்சிருக்க கூட்டணி தான் அருமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி, கொள்கை கூட்டணி. அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி கொள்கை கூட்டணி, கொள்ளை கூட்டணி அல்ல. எடப்பாடி தலைமையில் கூட்டணி கொள்கை கூட்டணி, கொள்ளை கூட்டணி அல்ல. இப்ப எங்க கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, மோடிஜி இருக்கிறாரு. அவங்க கூட்டணியில யாரு முதலமைச்சர், பிரதமர் வேட்பாளர் யாரு? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கே குழப்பமா இருக்கு. பாவம், அவருக்கும் குழப்பமா இருக்குமா இல்லையா? உங்களுக்கு தெரியும் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் யாருன்னு தெரியும். அவர்கள் எல்லாம் இப்ப நம்ம கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளராக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர்? இங்க வந்தா கேட்கணும். திமுகவை சேர்ந்த வேட்பாளரோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாலோ நீங்க எல்லாம் தைரியம் மிக்கவர்கள். கேள்வி கேட்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா நீங்க ஓட்டு போட்டு தானே ஆட்சியில் இருக்காங்க. உங்க ஓட்டத்தை கேட்டுதானே இப்ப வந்திருக்கோம். அந்த மாதிரி வர்றப்ப உங்க டிடிவி சொன்னாரு, எங்க கூட்டணிக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் மோடி அவர்கள், உங்க கூட்டணிக்கு யாரையா முதலமைச்சர் வேட்பாளர்கள்? மர்க்கா சொல்லு. யாரையா முதலமைச்சர் வேட்பாளர்? மர்க்கா சொல்லு. யாரையா முதலமைச்சர் வேட்பாளர்? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. உங்க கூட்டணிக்கு யாரையா முதலமைச்சர் வேட்பாளர்கள்? மாத்தணுங்க. முதல்ல இதை மாத்தணும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற டைம்லயா வைப்பாங்க? குளு 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 குளுன்ற சீசனுக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு முக்கியமான நபர் சொல்லியிருக்காரு. இது என்ன கல்லு? கறி உப்பு, பிளாக் சால்ட், பிளாக் சால்ட்டா? கருப்பு உப்பு, கேஸ் எங்க இருந்து கொண்டு வர? அதிசயமா இருக்கு. எந்த பாதையை போய் இடிச்சு கொண்டு வர? இந்த அரசாங்கம் வித்துச்சு. அதான்ப்பா கொரோனா காலத்துல ஊசி போடுறது, நம்மள ஊசி போடுன்னு சொல்லிட்டு 540 கோடி எங்க டொனேஷன் கொடுத்துருக்கான். எல்லா மருந்துகளுக்குமே 1000 இது நிலவேம்பா. அது இதை பார்க்கணும்பா, காமிச்சிடணும். இது நிலவேம்பு. மக்களை நல்லா பாத்துக்கங்க, யாரும் ஏமாத்திர கூடாது. நிலவேம்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுல எனக்கு 25 கோடி ரூபாய் வர வேண்டியது 12.5 கோடி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசா நான் வந்தேன்னாக்கா 1000 கோடி வாங்குவேன். 1000 கோடி வாங்குவேன், செலவழிப்பேன். சும்மா பஸ் ஸ்டாண்டில் சும்மா 4 நிழற்குடை மட்டும் கட்டி எம்பி தொகுதியில் ஒதுக்கப்பட்டதுலாம் பண்ண மாட்டேன். அதான் அடித்து பிடிச்சி வாங்குறது தான் நம்ம வேலை. நான் கெட்டவனுக்கு கெட்டவன்.
நான் கெட்டவன் சொல்லிடுறேன். ஏன்னா மத்தியில் ஆள்றவங்க கெட்டவனாக இருக்கனால அதை விட நல்ல கெட்டவனாக இருக்கிற என்ன தேர்ந்தெடுங்க. போடுவீங்களா ஓட்டு? எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பிரச்சார பீரங்கிகள், அவ்வளோதான். 10ஆம் வகுப்பு வந்து பொதுத் தேர்வு இன்னைக்கு ஸ்டார்ட். ஏன் இந்த நேரத்தில் வைக்கிறாங்க? நல்ல ஏசியில் குளுன்னு நல்ல குளிர்காலத்தில் இனிமேல் வைக்கணும். இந்த வெயில் காலத்தில் வைக்கிறத நான் வரவேற்கவில்லை. அட தேர்தல் எதுக்காக வருதோ இல்லையோ இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சிகளை பார்க்கறதுக்காச்சு அடிக்கடி வந்துட்டு போனா நல்லா இருக்கும். அண்டம் பாருங்க, மிளகாலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கடலமாவும் எண்ணெயும் கொண்டு வந்திருந்தாருன்னா அப்படியே பஜ்ஜி சுட்டு தின்றுக்கலாம். அங்க இன்னொருத்தர் பாருங்க 5 பவுன் தராராம். இந்த 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள் அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காகவே நான் இந்த மொட்டையை அடிச்சிட்டும் தலைப்பாக்கு துண்டு கட்டிட்டும் இந்த மிளகாய் வந்து தலையில் தேய்ச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தாங்க முடியாது. இனியும் மாற்றம் தேவை. அசிங்கப்படுறேன், வெக்கப்படுறேன், துக்கப்படுறேன், துன்பப்படுறேன். மொபைலை எடுத்து நீலகிரி அப்படின்னு அடிச்சாலே 2G அப்படின்னு வருது. அந்த அளவுக்கு இருக்கு நிலைமைன்னு பாவம் ஒருத்தர் வேதனையை கொட்டியிருக்காரு. நாடாளுமன்றத்திற்கு இந்த மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? நீங்கள் அங்கு சென்று தொகுதிக்கு நல்லது செய்யுங்கள் என்று மக்கள் வாக்களித்து அனுப்பினார்கள். ஆனால் அங்கே போய் வரலாற்றில் எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு ஊழல், 1,76,000 கோடிக்கான பெரிய ஊழல். அந்த ஊழலில் ஈடுபட்டது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் இன்றைக்கி கூகுளில் தட்டினீங்கன்னா நீலகிரின்னு தட்டினா நீலகிரி வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட், ஒரு நல்ல டூரிஸ்ட் பகுதி, நல்ல இயற்கை வளம் மிக்க பகுதி. ஆனால் நீங்கள் இன்றைக்கி கூகுளில் நீலகிரின்னு தட்டினா 2Gன்னு தான் வருது. இந்த அவமானத்தை கொடுத்தது தான் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அட அண்ணனை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? நடமாடும் நகை கடையாக இருந்தீங்க, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் எங்கே போச்சு அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, அதை விடுங்க. அண்ணன் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்த சமூக நீதி பேசுகிற திமுக, எல்லாத்துக்கும் எல்லான்னு சொல்கிற திமுக எங்களை மட்டும் ஏன் புறக்கணிக்கி அப்படின்னு கேட்டிருக்காரு. சமுதாயம் சார்ந்து நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்தில் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போனால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவக்கூடிய வேட்பாளர்களுக்கு எங்கள் நாடார் சமுதாயத்தினர் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேன். அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் போட்டியிடக்கூடியவர்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்து வாஸ்தவம் தானே. அதாவது கூட்டணிங்கிறது வேற. 21 வேட்பாளர்களை ஐயா மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க அறிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தான். ஏன்னா திமுகவில் இன்றைக்கி எவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக, எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுப்போம்னு சொல்லக்கூடிய இந்த திமுக நாடார்களை ஏன் புறக்கணிக்கி? அப்படி பார்த்தா அமைச்சரவையில் 4 பேர் இருக்கிறதான் செய்தாங்க. இல்லைண்ணா, அதாவது அது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் எப்படி அவங்க நாடார்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கி ஆலங்குளம் தொகுதியில் எதனால் அவங்க தோத்தாங்கங்கிறதும் தெரியும் இல்லையா? ஆலங்குளம் தொகுதியில் அரிநாடாருங்கிறவர் ஒரு நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதியாக அங்கே களம் காண போய்த்தான் அங்கே திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோட வேட்பாளர் படுதோல்வியை சந்திக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை இந்த நாடார் சமுதாயம் நினச்சா தந்துரும் அப்படிங்கிற பயம் ஒருவேளை திமுகவுக்கு போயிடுச்சாங்கிறது தெரியலை. அந்த பயம் அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி இருந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ எவ்வளவோ எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. இந்த தேர்தல் நேரங்களில் ஒரு சிலர் விலை போயிடுறாங்க. அந்த விலை போகிறதுனால மன இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடார் சமுதாயம் என்றைக்கும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. காட்சி மாறும், காலங்கள் மாறும், அதிகாரம் திரும்பவும் எங்ககிட்ட வரும். உங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கலாம், வாக்கியா வரப்பு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும். நான் சொன்னா நல்லா இருக்காது, அண்ணனே சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் சண்டை இருக்கலாம், அண்ணன் தம்பி பங்காளி சண்டை இருக்கலாம், ஆடு மாடு கட்டுவதிலே சண்டை இருக்கலாம், வாய்க்கால் வரப்பு தகராறு இருக்கலாம், தண்ணீர் பாய்ச்சுவதிலே பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஊருக்கே ஆபத்து என்று வருகிற போது ஊரே திரண்டு நின்று ஊரை காப்பாற்றுவதற்கு நாம் போராடுவதைப் போல நாட்டுக்கு ஆபத்து வந்துவிட்டது, நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை எழுந்துள்ளது. கேரளா
கேரளாவிலே காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. மேற்கு வங்கத்திலே காங்கிரசுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. ஆனாலும் கூட்டணியில் இருக்கிறோம். ஏன் கூட்டணியில் இருக்கிறோம்? ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இந்த நாடு மிக பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும். அட அங்க பாருங்க அண்ணனை, அப்படியே வாகன பேரணியா தொண்டர்கள் புடைசூழ ஆக பார்க்கவே காட்சி பிரமாதமா இருக்குல்ல. என்ன ஒண்ணு, எல்லாம் ரெடி, கொடி ரெடி, போஸ்டர் ரெடி, எல்லாம் ரெடி, சின்னம் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கேமரா முன்னாடி கூட போவாதா, நீ ஜூம் போடா. அசையாதீங்க, ஆட்டாதீங்க சரி. சார் யாருப்பா அது? யாரு? மீடியா மட்டும் தான் கேள்வி கேட்கணும். வெளியே போ, மத்தவங்கள வெளியே போங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரஸ் மீட் நடக்குது, சம்பந்தம் இல்லாத கொஞ்சம் வெளியில இருங்க. போன்லாம் கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்க அவரை. யாருங்க அவர் கேட்கிறவர்? கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க, கொஞ்சம் வெளியே இருங்க. இப்ப நவீன் ஜிண்டால் மேல மட்டும் கிடையாதுங்க, இது மாதிரி நிறைய பேர் மேல வழக்கு போட்டு மிரட்டி பாஜகவுக்கு இழுக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் உடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 4 பேர், சௌத்ரி, ரமேஷ், இன்னும் 2 பேர். அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாம் வழக்கு போட்டாங்க. பல ஆவணங்களை பறிமுதல் பண்ணாங்க, பத்திரங்கள்லாம், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க 4 பேரை முடிவு பண்ணி பாஜகவுக்கு போய் சேர்ந்த உடனே அவர்கள் கங்கையில, காவேரியில குளித்து புனிதமானவர்களாக ஆக்கப்பட்டார்கள். எல்லா வழக்கும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது, டாக்குமெண்ட்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்ப ஏற்கனவே இந்த முன் உதாரணங்கள்லாம் இருக்கு. இப்ப நவீன் ஜிண்டால் மேலேயும் வழக்குகள்லாம் போட்டு மிரட்டி தொழிலை முடக்குனாங்க. இப்ப அவர் போய் சேர்ந்த உடனே பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியும் அவர் அலோகேட் பண்றாங்க. இதுதான் பாஜக மாடல். ஒரு ஆட்சிக்கும் ஒரு மாடல் இருக்கு. பாஜகவுக்கு மாநிலங்களை சிதைப்பது, மாநில உரிமைகளை பறிப்பது, ரீஜினல் பார்ட்டியெல்லாம் நசுக்குவது, மிரட்டுவது, வழக்கு போடுவது, அவர்களை கட்சிக்குள் சேர்த்து வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்வது. அண்ணன் ஏதோ வேதனையில, சோகத்துல, துன்பத்துல அழுகிறாருன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது. இது ஒரு விதமான ஆனந்த கண்ணீர். தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆனந்த கண்ணீர். நம்முடைய தோழமை கட்சியுடைய தலைவர்கள் அர்ப்பணிப்போடு இருந்து என்னை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னை வாழ்த்தும்படி ஒவ்வொருவருடைய கட்சி தலைவரை நான் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். 1000 தான் இருந்தாலும் ஒண்ணு மண்ணா பழகினவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேருக்கு நேர் சந்திச்சா இந்த கட்டி பிடிச்சி அன்பு மலையை பொழியறதெல்லாம் இயல்பு தானே. ஆனா அது வேற, இது வேற. இது அரசியல் களம். இந்த தமிழ் அந்த தமிழை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இன்விசிபிள் ஆளுநராக இருந்த அவரை நம்ம என்ன செய்வது? தனிப்பட்ட முறையில் நான் எப்பவுமே யாரையும் விமர்சனம் பண்ணி பேசுறது கிடையாது. சொல்வதற்கு முன்னால் 5 வருடங்கள் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் செய்த பேசிய பேச்சுக்கள், இந்த தொகுதிக்காக நான் எடுத்து வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்துவிட்டு சொல்ல வேண்டும். திடீரென்று அங்கே இருந்து ஆளுநராக வந்துவிட்டு நான் உங்கள் அக்காவாக வந்திருக்கிறேன் என்று சொல்பவரிடம் நான் என்ன சொல்வது? பட் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து விடலாம். கொள்கை ரீதியாக நாம் பேசலாம். என்னென்ன மீம்ஸ்லாம் போட்டீங்க. லிப்ஸ்டிக் போட்ட பஸ், பிங்க் பஸ். இப்ப பாத்தீங்கல்ல, அந்த பஸ்ஸுக்கு பேரு ஸ்டாலின் பஸ் அப்படின்னு அண்ணன் பேசியிருக்காரு. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாற்று கட்சியா இருந்தாலும் சரி, நம்முடைய கழக ஆட்சியில நடக்கக்கூடிய 3 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மட்டும் நீங்க சொல்லுங்க. 2021ஆம் ஆண்டு நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வரும்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டாரு. பெண்களுக்கு, மகளிர் இவ்வளவு வந்திருக்கீங்க, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொண்டு
இப்போ 4 நாட்களாக நான் அனைத்து மாவட்டங்களுக்கும் போயிட்டு இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான். இப்போ மகளிர் வந்து அந்த பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல. என்ன தெரியுமா சொல்றாங்க? செல்லமா ஸ்டாலின் பஸ் சொல்லி தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க. ஏழைக்கான அரசியல், பணக்காரங்களுக்கான அரசியல், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முன்னாள் நிதியமைச்சர் ஒருத்தர் விளக்கமா அவர் பாணியில சொல்லியிருக்கிறார். என்னன்னு பாருங்க. நரேந்திர மோடியுடைய அரசியல் என்ன செய்திருக்கிறது நான் கேட்கிறேன். அவருடைய அரசியலை நான் ஆங்கிலத்தில் சொல்வேன், திஸ் இஸ் a government of the rich, by the rich, for the rich. இது பணக்காரர்களுக்காக அமைக்கப்பட்ட அரசு, பணக்காரர்கள் அமைத்த அரசு, பணக்காரர்கள் பணம் பெறுவதற்காக அமைத்த அரசு. இது ஏழைகளின் அரசு அல்ல. அவர் பேசலாம், வீராவேசமா பேசலாம், இந்தியில பேசலாம், முழங்கலாம். ஆனால் இது பணக்காரர்களுக்காக, பணக்காரர்கள் மூலமாக பணக்காரர்கள் பலம் பெறுவதற்காக அமைத்த அரசு என்பதை 10 ஆண்டுகளிலே நிரூபணமாகியிருக்கிறது. இட்ஸ் a government of the rich, by the rich and for the rich. அப்புறம் மக்களே, ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, சிந்திச்சிருப்பீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கட்சி. ஹலோ, ரைட் ஹலோ 1 2 3 ஹலோ.